திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசுசாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் கடவூர் வீரட்டம். பதிகம் 31. பாடல் 6. பழிவுடை யாக்கை தன்னில் பாழுக்கே நீர் இறைத்து வழியிடை வாழ மாட்டேன் மாயமும் தெளிகில்லேன். வழியிடை வாழ மாட்டேன் மாயமும் தெளிக இல்லேன். அழிவு உடைத்து ஆய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு அழிவு உடைத்து ஆய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கழியிடை தோணி போன்கின்றேன் கடவூர் விரட்ட நீரே. கழியிடை தோணி போன்கின்றேன் கடவூர் விரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 6ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 6ஆம் பாடலில் இந்த உடலை பற்றி கூறுகின்றார். குறைபாடுகள் நிறைந்த இந்த உடலின் மூலம் உயர் வேதங்களில் நன்னெறி நூல்களையும் கூறப்பட்டுள்ள மெய்நெறியின் வழியில் அழைத்து செல்லப்படாமல் ஐம்புலன்களின் ஆதிக்கத்தில் ஆட்பட்டு வேறெங்கேனும் அழித்து செல்லப்பட்டால் அந்த நிலை பால் நிலத்திற்கு நீரை இறைப்பது போல். பால் நிலத்திற்கு தண்ணி எவ்வளவு இறைத்து ஊற்றினாலும் அதன் நமக்கு பலன் கிடையாது. அதைத்தான் இந்த உண்மையாக கூறுகின்றார். ஆனால் ஐம்புலன்கள் செய்யும் இந்த வஞ்சனை உணராதவாக இருக்கும் நான் ஐம்புலன்களில் பலவாறு துன்பம் அடைகின்றேன். இந்த ஐம்புலனால நான் பலவாறு துன்பம் அடைகின்றேன். மெய்நெறி வழியில் செல்லாமல் வாழ்க்கையை வீணாக பாழாக்கி கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கும் நிலையை உங்கள் இந்த உள்பழியில் அகப்பட்டு எந்த வழியில் செல்ல முடியாமல் தவிக்கும் சிறிய படகு போன்று இந்த கடலில் படகு சிக்கிக்கொண்டால் எந்த வழியில் செல்வதென்று திகைக்கும் அல்லவா, அதுபோன்று நான் கடவூர் வீரட்டத்தில் உரையும் இறைவனே, நீர்தான் என்னை மெய்நெறி செல்லும் வழிக்கு அழைத்து சென்று என்னை கரை சேர வைக்க வேண்டும் என்று கூறி 2 உவமைகளை கூறி அருமையாக இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.